தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிற இந்த சூழ்நிலையில் இருந்த அரசு 10 ஆண்டு காலம் செயல்பட்டிருந்தால், ஒரு பாதியளவு செய்திருந்தால், அதுவும் 10 ஆண்டு கால ஆட்சி செய்திருந்தால். திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் ஒரு திட்டத்தை துவக்கி அதன் மூலமாக கழக தோழர்கள் கொண்ட குழுவை அமைத்து ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தமிழ்நாடு முழுவதும் சுமார் 68,000 வாக்கு சாவடிகளிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற தலைப்பினுடைய நோக்கத்தை குறித்து அவரிடத்தில் எடுத்து சொல்வதும், ஏறத்தாழ 4.5 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்வதும், எந்தெந்த குடும்பம் எந்தெந்த திட்டத்திலே பயனடைந்து வருகிறார் என்ற விவரத்தை அந்த குடும்பத்தை சார்ந்தவரிடத்தில் கேட்டறிந்து அதற்கான விவரத்தை சேகரிப்பதோடு, இன்னைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிற இந்த சூழ்நிலையில், அது மட்டுமல்ல, மத ரீதியாக மக்களை பிரித்து ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதோடு, நிதி ஒதுக்கீடு என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு பாரபட்சமாக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு குறைத்து நிதி ஒதுக்குவது, மக்களிடத்துல அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில சமீப காலமாக செயல்பட்டு வருகிறது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அவர்களுக்கு எதிர்மறையாக அமைந்த காரணத்தினால் இன்றைக்கு அதிகமான தாக்குதலை தமிழ்நாட்டு மக்கள் மீது தொடுத்து வருகிறது ஒன்றிய அரசு. உதாரணத்திற்கு, தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக கீழடி போன்ற இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஆய்வுகள் இன்றைக்கு சிறப்பான நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறையும் அவருடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எடுத்து காட்டுகின்ற வகையில அமைந்திருக்கின்றது. அதுவெல்லாம் அவர்களுக்கு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்திற்கும் RSS சித்தாந்தத்திற்கும் எதிராக அமையும் என்கிற சூழ்நிலையில் அதையெல்லாம் திசையிருப்பது, சிதைப்பது, அதிலே பணிபுரிந்து வரக்கூடிய நேர்மையான ஆராய்ச்சியாளர்களிடம் பணியிடம் மாற்றம் செய்வது, இது போன்ற வகையில இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டின் மீது தாக்குதலை நடத்தி வருகிற ஒன்றிய அரசு அதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்கின்ற வகையில் ஏதோ இது சாதனைகளை, கழக அரசின் சாதனைகளை, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களிலிருந்து மக்களிடத்தில் எடுத்து சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய பண்பாடு, நம்முடைய மண்ணின் மகிமை, மண்ணினுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தை முன்னெடுத்து சிறப்பாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி இருக்கின்றார்கள். துவக்கத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீதத்திலே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில வரக்கூடிய இந்த முன்னெடுப்பு நிச்சயமாக 234 தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெறும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இந்த முன்னெடுப்பு சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமாக இதை மக்களிடத்தில் ஒரு பிரச்சார நிகழ்ச்சியாக துவங்கி 3ஆம் தேதியிலிருந்து வீடு வீடாக அந்தந்த வாக்குச்சாவடியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற குழு மூலமாக சென்று அவர்கள் எல்லாம் சந்தித்து கழக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்வதும், இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழக தோழர் வீட்டுக்கு மட்டுமல்ல, கழகத்திற்கு ஆதரவாக இருப்பவர்களுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சியை சார்ந்தவருடைய வீட்டுக்கும் சென்று நமக்கு ஏற்படுகிற அநீதி, ஒன்றிய அரசின் மூலமாக ஏற்படுகிற அநீதியும் எடுத்து சொல்வதோடு நமக்கு நம்முடைய கழக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டும் என்று
உத்தரவிட்டார்கள். அந்த வகையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய இந்த சிறப்பு வாய்ந்த திருப்பூர் அந்நிய செலாவணியை ஈட்டி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பனியன் தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற, மட்டுமல்ல விவசாயம் நிறைந்த ஒரு மாவட்டமாக, பல்வேறு தொழில்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பூரிலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில ஏறத்தாழ சுமார் 25,000 வாக்காளர்கள் கொண்ட 8 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கிய இந்த மாவட்டம். எனவே அந்த வகையில ஏறத்தாழ 2,500க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக தோழர்கள் அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய வழிகாட்டுதலோடு, அந்தந்த ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக கிளைக்கழகங்களுடைய வழிகாட்டுதலோடும் சிறப்பாக 3ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 3ஆம் தேதியிலிருந்து சிறப்பாக செல்ல இருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியான அந்த செய்தியை நாங்கள் வெளிப்படுத்தல மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே கழக தலைவர் அவர்களுடைய எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்கிற வகையில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது கோரிக்கை என்பது இன்னும் இருக்கிறது. அதாவது பழமொழியே சொல்லியிருக்கிறார்கள், மூக்கு இருக்க வரை சளி இருக்கும் என்பார்கள். அது போல தேவை என்பது மக்களுக்கு அன்றாடம் இருந்து கொண்டே இருக்கிறது. முடிந்த அளவு இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த அரசு போல செயல்பட்டிருந்தால், கடந்த 10 ஆண்டுகள் நம்முடைய இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பு இருந்த அரசு 10 ஆண்டு காலம் செயல்பட்டிருந்தால், ஒரு பாதியளவு செய்திருந்தால், அதுவும் 10 ஆண்டு கால ஆட்சி செய்திருந்தால் அரிய வாய்ப்பு. 10 ஆண்டு என்பது ஒரு ஆட்சிக்கு, ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து எந்தெந்த திட்டங்களை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும், அதற்கடுத்து எந்த திட்டங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யக்கூடிய வகையில் அதற்கான நிதி ஆதாரத்தை திரட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த அரிய வாய்ப்பில் இந்த தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்துதான் இந்த தமிழகத்தை மீட்டெடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை தரக்கூடிய நேரத்தில், உதாரணத்திற்கு தெரியும், நிதி எடுத்துக்கொண்டு ஒதுக்குவதிலே கூட பாரபட்சம். இன்னைக்கு ஏறத்தாழ 2,500 கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். 2014ஆம் ஆண்டிலிருந்து ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை தமிழுக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அதே போல ஒடிசா போன்ற இந்த மொழிகளுக்கு வெறும் 148 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்காங்க இந்த 10 ஆண்டு காலத்துல. எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மோடு இருக்கக்கூடிய அரசுல இந்த அளவுக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறேன் என்று சொன்னால், அதே நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவருடைய அரசியல் வாரிசாக, அவருடைய நுணுக்கங்களை தெரிந்தவராக இருக்கிற காரணத்தால்தான் இன்றைக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் மக்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது. எனவே பாக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கு சாக்கடை, பாதாள சாக்கடை திருப்பூரில் தேவையா இருக்கும் பட்சத்திலும் சரி, சாலை வசதிகளும் சரி, இந்த வகையில் மாநகராட்சியாக தரமுயர்த்தியவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் திருப்பூரை. அதே போல அன்றைக்கு அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இருந்தார்கள். திருப்பூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமாக உருவாக்கி இன்றைக்கு ஒரு சிறப்புக்குரிய மாவட்டமாக, அந்நிய செலாவணி அதிகம் ஈட்டக்கூடிய ஒரு மாவட்டமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது. இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வந்து அமர்ந்தார், மாவட்ட கண்காணிப்பாளர், பல்வேறு மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர்கள், அரசு அலுவலர் எல்லாம் இங்கே கொண்டு வந்து அமர வைத்தார்கள். அதற்கு பிறகு திருப்பூர் என்கிற வகையில் எழுந்து நின்றது என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய திட்டங்களை இந்த அரசு மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற இருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் அதையெல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய சொல்லி அதிமுக எம்பி இன்பதுரை வந்து அந்த சிவகங்கை மாவட்டம் அந்த லாக்அப் சம்பந்தமா அது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தையே அவருக்கு பதிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த விதத்திலும் அதுக்காக காவல்துறைக்கு உறுதுணையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உரியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணை கூட உத்தரவிட்டிருப்பதாக செய்தி அறிந்த நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இல்ல, அதாவது அதை பற்றி நாங்கள் செய்தி தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வது, அல்லது அதற்கான மலுப்பை, நடந்த சாத்தான்குள சம்பவத்திற்கு மலுப்பிலான பதிலை சொல்வது, அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு அரசு அதற்கான உரிய நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கின்றார். நிச்சயமாக குற்றவாளிகள் உரிய முறையில் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார். அதிமுக பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தனித்தனியாக போட்டியிட்டார்கள். அதில் 39 வகையிலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றோம். அவர்கள் சேர்ந்து இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அடிமை சாசனம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நம்முடைய மாண்புக்குரிய மக்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் அந்த அடிமை சாசனத்தை உடைப்பதற்காக நம்முடைய கழக தோழர்களை, கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் 234 தொகுதியில் வெற்றி பெற செய்வது உறுதி என்பதை கூட்டணி ஏற்படுகிற பொழுது ஒரே கட்சிகளே கூட, ஒரே குடும்பத்திலே கூட முரண்பாடு, அப்பா மகனுக்கு முரண்பாடு, அம்மா மகளுக்கு முரண்பாடு, மருமகளுக்கு முரண்பாடு என்று வருகிற பொழுது, ஒரு பெரிய இயக்கத்தை நடத்துகிற பொழுது, மற்ற கட்சிகள் கூட்டணி செய்கிற பொழுது அந்த பேசி இறுதி செய்கிற வரை அவருடைய கோரிக்கை இருக்கும், அதற்கான பதிலும் இருக்கும். அதற்கு பிறகு இறுதியாக ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். நாடாளுமன்ற
ராஜ்யசபா உறுப்பினர் கூட வந்தது. அதில் கூட பல்வேறு கருத்துக்களை பத்திரிகையின் ஊடகங்கள் வெளியிட்டது. அதையெல்லாம் முறியெடுத்து இன்றைக்கு முறையில் யார் யாருக்கு எந்த இடங்களை கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கூட்டணி கட்சி கொடுத்து உரிய முறையில் மரியாதை செய்திருக்கின்றார். இது கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்று கருதுகிறேன். ஜெயலலிதா அவர்களும் நடிகர் விஜயகாந்த் அவர்களும் தேமுதிக கட்சியும் கூட்டணி சேர்ந்தது. ஏதாவது ஒரு மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்தார்களா? ஒன்றாக தனித்தனியாகத்தானே அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி கூட ஒரு கூட்டணி, முரண்பாடான கூட்டணி ஏற்பட்டது. எனவே அந்த வகையில இந்த கூட்டணியை இறுதி செய்கிற வரை, இறுதி ஒப்பந்தம் செய்கிற வரை, வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரை இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கும், சகஜமாக முடியும். எதிர்கட்சியை சார்ந்தவருடைய கனவு அது பகல் கனவாக முடியும். அது எங்க துவங்கினாலும் சரி, கடைசியில வாக்குப்பதிவில் தான் நிற்கும். அதுதான் முக்கியம். அந்த அன்னைக்கு அவர் அன்னைக்கு போகிற பொழுது, அந்த வாக்குப்பதிவு வருகிற பொழுது நிச்சயமாக அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் சுருங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மக்கள் புறக்கணிப்பார்கள். வெற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். இந்த தேர்தல் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் 2வது முறையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராகுவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு, திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்பில் ஏற்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூடுதலான மின்சார வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், கூடுதலான அதற்கான திட்டம் மின்மாற்றிகளை அமைக்க வேண்டும், அதற்கான பணியாளர்கள் நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அந்த அடிப்படையில் இந்த மின் கட்டணம் என்பது பரிசீலனை செய்யப்பட்டு கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பிரதிபலிக்காது, மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையில தேர்தல் வெற்றி இப்ப சாலைகள் கேட்டீங்க. ஒரு 758 கிலோமீட்டர் சாலை இன்னும் ஒரு 3 மாதத்துல புனரமைப்பு பணி நடைபெற இருக்கின்றது. குப்பை கட்டுகிற பணி இடையிடையே அந்த பிரச்சனை வருகிறது. அப்பொழுது நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் கலந்து பேசி அதே நேரத்தில் அது கொண்டு போய் கொட்டுகிற இடத்துல பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதையும் பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலை. துர்நாற்றம் வீசுகிறது, இங்கே எங்களுக்கு பூச்சிகள் வரும் என்று எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். அதையும் அனுசரித்து அவர்களும் பாதிக்காத வகையில் அதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. எனவே இப்பொழுதுக்கு குப்பைகள் தேங்கி எந்த விதமான சுகாதார கேடும் இங்கே ஏற்படாத வகையில் அதற்குரிய நடவடிக்கை மாநகராட்சிக்கும் திருப்பூர் மாநகராட்சிக்கும் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் அந்த குப்பைகளை எல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறது அரசு. இதுவரை கடந்த காலத்தில் இந்த அரசு இதெல்லாம் செய்யாத காரணமாக இதெல்லாம் இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அந்த வகையில் அதற்கான இடம் தேர்வு செய்கிற பணியும் நடைபெற்று வருகிறது. எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனை இல்லாமல் பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சியில டெய்லி ஆல்மோஸ்ட் 800 டன் குப்பை சேகரிக்கப்படுது. இதுக்கு அரசு பல்வேறு முயற்சிகளை வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. இதுக்கு தீர்வா ஆல்ரெடி 27 எம்சிசி சென்டர்ஸ் இருக்கு. அதை மீண்டும் கம்ப்ளீட்டா சிறப்பு நிதி வாங்கி அதை புனரமைச்சிருக்கிறோம். 200 மெட்ரிக் டன் நம்முடைய தமிழக அரசு திருப்பூருக்கு தளபதி அவர்கள் தாயுள்ளத்தோடு 200 மெட்ரிக் டன் டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. அதனால மக்கும் குப்பையை ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. 400 மெட்ரிக் டன் அளவுக்கு இப்போ டோரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு கார்பன் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் திட்டம் அரசுடைய பரிசீலனை இருக்கு. விரைவில் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அந்த பணிகள் நிறைவு செய்கின்ற பொழுது திடக்கல்வி மேலாண்மை தமிழ்நாட்டில் முதன் முறையா நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியில் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ மெகா பேலிங் பிளான்ட், அதாவது எம்ஆர்எஃப் ஃபெசிலிட்டிஸ்க்கு அதுக்கான ப்ராசஸ் வேலை நடந்துட்டு இருக்குது. ஒரு 6 மாத காலத்துக்குள்ள இது திடக்கல்வி மேலாண்மையில் அதை 100% அதை நிறைவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கு. அது அடிப்படையாக இருக்கக்கூடிய மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலான கடைக்கோடியில் பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்கள் நாங்கள் அரசு மதிக்கிறது. அதற்கான பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வங்கி கடன்கள்லாம் வளர்ந்து அவர்களுக்கான இன்றைக்கு வாகனங்கள்லாம் வாங்குவதற்காக கூட நடவடிக்கை எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் சென்னையில் துவக்கி வைத்தார் என்பது நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அரசு ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க நிச்சயமாக. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.